ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு விசன் மோட்டார்ஸோடைய ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏன் வந்து ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது, எப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். நார்மலாக இந்த எலக்ட்ரிக் பைக்கு என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒருத்தர் 55,000 சொல்கிறாங்க, 50,000 சொல்கிறாங்க, 45,000 சொல்கிறாங்க, 40,000. இப்போ பார்த்தா 35,000, ஒரு லட்சத்துக்கு 3 வண்டி நிறைய ஆஃபர்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்னால் வந்து லட்சத்துக்கு 3 வண்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க 1,00,000 ரூபாய்க்கு 3 வண்டி அப்படிங்கிறது தான் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. அப்படி என்னால் கொடுக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்காதீங்க, இல்லை வாங்கக்கூடாது, இல்லை நான் கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஏன்னு காரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இது வந்து என்எம்சி பேட்டரி. இது வந்து லித்தியம் அயான் பேட்டரிங்க. இந்த பேட்டரி வந்து லித்தியம் அயான் பேட்டரி, நம்மளுடைய ஓன் பிராண்டு, ஓன் மேனுஃபேக்சரிங் பேட்டரி இந்த பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி தான் வந்து நான் இந்த வெஹிக்கிளோட சேர்த்து கொடுக்க போகிறேன். இது வந்து இப்போ ரெடியாக அசம்பிளிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஒரு வண்டி கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வண்டியோட சேர்த்து இந்த பேட்டரி தான் நம்ம வந்து போட்டு கொடுக்க போகிறோம். 24 AH வித் 48 வோல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமராக வந்து என்ன டவுட் இருக்குது, இந்த பேட்டரியை போட்டு நான் வந்து 35,000 ரூபாய்க்கு இல்லை 33,300 வரும், லட்சத்துக்கு 3 வண்டினா 33,300 இது தர முடியுமானா கண்டிப்பாக தர முடியாது. ஏன்னா இந்த பேட்டரியோடைய காஸ்ட் மட்டுமே 15,000 வருது தனியாக. ஸோ இப்போ நான் எப்படி சார் அந்த ரேட்டுக்கு தர முடியும் அப்படின்னா, நார்மலாக லெட் ஆசிட் பேட்டரின்னு ஒன்று கிடைக்கும். நீங்கள் நார்மலாக இந்த யூபிஎஸ்க்குலாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த பேட்டரி தான் வந்து லெட் ஆசிட் பேட்டரி. நார்மலாக அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 இயர்ஸ்லேயே சம்டைம் அது வந்து ஊதிரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ யூபிஎஸ்ங்கிறது வந்து எப்பயாவது கரண்ட் போய் எப்பயாவது யூஸ் பண்ணுறதுக்கே அந்த அளவுக்கு அது எஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, நார்மலாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரெகுலராக இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, டெய்லி ஒரு 50-60 கிலோமீட்டர் போகலான்னு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரெகுலராக நீங்கள் வந்து அந்த லெட் ஆசிட் பேட்டரி போடுறது வந்து அந்த அளவுக்கு சரி கிடையாது. அதிகபட்சம் அதோட லைஃப் வந்து 1.5 வருஷம் தான் லெட் ஆசிட் பேட்டரி பொறுத்த வரைக்கும், நம்ம பார்த்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா ஒரு 2 வருஷம் போகும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து நான் 3 வருஷம் நானே வாரண்டி தரேன். என்எம்சி பேட்டரிக்கு 3 வருஷம் இதுக்கு வாரண்டி தரேன். எப்படி இது தர முடியுது அப்படின்னா, இதோட குவாலிட்டி தான். இந்த லித்தியம் அயான் பேட்டரி வந்து நல்லா உழைக்கக்கூடிய, உள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செல்லு வந்து உள்ள நிறைய செல்ஸ் வந்து சேர்த்து தான் அந்த வந்து லித்தியம் அயான் பேட்டரி நம்ம ரெடி பண்ணுறோம். இதுதான் இதோட கான்செப்ட். இது வந்து மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை. அது என்ன பண்ணுறாங்க, ரேட்டு கம்மியாக இருக்குன்னு போயிட்டு வாங்க ஆரம்பிக்கிறீங்க. ரேட்டு கம்மின்னு போய் வாங்காதீங்க. இப்போ என் வீடியோவே எது கிளிக் பண்ணியிருப்பீங்க, வெளியில் ஒரு லட்சத்துக்கு 3 வண்டின்னு போட்டிருக்கு, நம்ம உள்ள கிளிக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. ஆனால் ஃபேக்ட் வந்து இதுதான். அப்போ நான் எவ்வளோக்கு தர்றேன், நான் மினிமமே 42,000 ரூபாயிலேருந்து தான் என்னுடைய ப்ராடக்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் இப்போ சம் டைம் ஆஃபர்னு சொல்லிட்டு 40,000 கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 6,000-7,000 ரூபாய் வித்தியாசம் எப்படி வருது? நார்மலாக நான் வந்து நார்மல் லெட் ஆசிட் பேட்டரி போகிறேன் அப்படின்னா, அது வந்து நார்மலாக ஒரு 5,000-6,000 கிடைக்கிற பொருள் நான் 10,000 கூட போட்டு 15,000 ரூபாய்க்கு நான் இந்த என்எம்சி பேட்டரிக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த 10,000 வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். இவ்வளோ தாங்க வித்தியாசம். வண்டி எல்லாமே காமன் தான். நீங்கள் வித்தவுட் பேட்டரி பைக்கோட ப்ரைஸ் என்னன்னு கேளுங்க. அந்த ப்ரைஸோட எந்த கஸ்டமர் வேணாலும், எந்த சப்ளையர் வேணால் கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கேட்ட பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறாரு. நான் அடுத்த வீடியோவில் திருப்பி நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்.